கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலம் உங்களை ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டதாமே ஆசீர்வதிக்கிறேன். நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க, சுகமா இருப்பீங்க என்று நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சோதர தேவனுடைய வார்த்தை நம்ம என்ன பண்ணலாம், காலை வேளையிலே கேட்கலாம். சோதர நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? கதவு கீழ் முனையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான். சோம்பேறியை தன் கையை களத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறானா. கதவு கீழ் முனையில எப்படி ஆடுகிறதோ சோம்பேறி என்ன பண்றான், நான் படுத்துன்னு இருக்கும்போது ஆடுறான். நீங்க நல்லா புரிஞ்சுன்னு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு புரியுற மாதிரி விளக்கமா நான் உங்களுக்கு சொல்றேன். சோம்பேறி எறும்புடத்துல போய் சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ளுன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம ஒவ்வொரு காரியங்களிலும் பாருங்க, அந்த எறும்பு லைனா போகும். எவ்வளவு அங்க தண்ணி ஊத்துனா கூட அதை அந்த தண்ணியோ இல்ல குச்சி வச்சு நம்ம அழிச்சோம்னா கூட அப்படி அப்படி சுத்திட்டு போகும். அது கரெக்டா அந்த ஒழுங்கு லைன். அது யாருன்னா டீச்சர் இருந்தாங்களா, சார் இருந்தாங்களா, அப்பா இருந்தாங்களா, அம்மா இருந்தாங்களா, கரெக்டா அது போகுது பாருங்க. அது பாதையில இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நாமும் ஆண்டுடைய பாதையில கரெக்டா போய் பரலோகத்துக்கு என்ன பண்ணணும், சேரணும். அப்போ சேரணும்னா நம்மளுடைய வழிய என்ன பண்ணணும், காலையில எழுந்து நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், வேத வாசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை வாயிலிருந்து ஒண்ணு கூட புறப்படக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சோம்பேறியே எம்மோ நேரம் தூங்கிட்டு இருப்பேன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம தூங்கிட்டு இருந்தா களை பிசாசு விதைச்சிடுமோ. அதனால நம்ம காலையில எழுந்து நான் என்ன பண்ணணும், ஜெபிக்கிற மகனாக மகளாக நம்ம இந்த நாளையில இருந்து என்ன பண்ணணும், காணப்பட வேண்டும். சோம்பேறி குறிச்சு ஒரு சின்ன கதையை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். ஒரு 3 வாலிப பசங்க இருந்தாங்களாம். அந்த 3 வாலிப பசங்களும் நைட்ல பேசிட்டு இப்படி படுத்தாங்களாம். யாரு முதலாவது எழுந்திருக்கிறீங்களோ அவங்க சாப்பாடு சமைக்கணும், மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே நல்லா படுத்துன்னு தூங்கிட்டாங்க. தூங்கிட்டு ஒரு நாள் ஆச்சு. ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தன் ஏந்து ரொம்ப அவனுக்கு ஊரின் அதிகமா வந்துச்சு. அதனால அவன் ஏந்துட்டான். அவன் அன்னைக்கு சாம்பார் செஞ்சுட்டான். இன்னொரு நாள் அதே மாதிரி சொல்லிட்டு படுக்கிறாங்க. எல்லா பொருளும் இருக்குது. யாரு முதல்ல எழுந்து சமைக்கிறாங்களோ அவங்க எழுந்திருக்கிறாங்களோ அவங்க அந்த சமையல் வேலை செய்யணும். அப்போ 2ஆவது நாள் என்ன பண்றாங்க, இன்னொருத்தன் சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் அப்படியே 2 பேர்ல ஒருத்தன் அவுட்டு, இன்னும் 2 பேர் இருக்காங்களே, அந்த 2 பேர் என்ன பண்றாங்க, நல்லா தூங்குறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு இன்னும் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, பாத்ரூம் வந்துடுச்சு. அவன் எழுந்து போயிட்டான். இன்னொருத்தர் இருக்கிறான் பாரு, அவன் அன்னைக்கு நைட் நல்லா சாப்பிட்டு தண்ணி குடிக்காம நல்லா படுத்துட்டான். எழுந்திருக்க கூடாது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், படுத்துட்டான். இவன் என்ன பண்ணான், சரி நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். பக்கத்துல ஃப்ரெண்டு சொல்றான், சோத்துறான், திடீர்னு தீ பற்றி எரியுது அந்த அறை. உடனே என்ன பண்றாங்க, சோத்த தீ பற்றி எரியுது அப்படி சொல்றான். உண்மையாவே எரியுது. ஆனா அவன் என்ன பண்றான், சோம்பேறி. அதெல்லாம் நீங்க சும்மா சொல்றீங்க, என்ன ஏன் சமைக்க சொல்றீங்க, அதனாலதான் நான் என்ன பண்ண மாட்டேன், எழுந்திருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே படுத்துன்னு இருக்கிறான். அப்புறம் சரி எதுக்கு நம்ம என்னடா அப்படியே புகை வாசனை வருதுன்னு எழுந்து பார்த்தா உண்மையாவே புகை. ஆண்டவர் தாமே அவன் சோதர அப்படியே இருந்து சில கைகள் கால்கள் எரியப்பட்ட நிலையில வெளியில தூக்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு நீங்க அப்படிப்பட்ட நிலையில என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அவங்க சோதர இப்படிப்பட்ட ஒரு சோம்பேறியெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாதுங்க. நமக்கு கொடுத்த நேரத்தை, நமக்கு கொடுத்த வாழ்க்கைய, சோதர நம்ம கொடுத்த ஊழியத்தை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஒழுங்கும் கிரயமா நம்ம செயல்படணுங்க. அதனால செயல்படாதனால அவன் என்ன பண்ணிட்டான், இன்னைக்கு சோதரனாலும் அவனுடைய உயிர் காக்கப்பட்டுச்சு. ஏதோ அவன் ஃப்ரெண்டு ஏதோ சோதரை தட்டி எழுப்பி எப்படியோ இழுத்துட்டு போட்டுட்டான். இன்னைக்கு சோதர சோம்பேறிகள் நிறைய பேர் இப்படிலாம் இருக்கிறாங்க. விளையாட்டு வினையாவது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணாதீங்க, செயல்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சோதர கதவு கீழ் முனையில ஆடுகிறது போல சோம்பேறி படுக்கையில ஆடிக்கொண்டு நீங்க படுத்துன்னு இருக்காதீங்க. வேலையோட எழுந்து உங்க வேலையெல்லாம் செய்யுங்க. அண்ணன் செய்யட்டு, அக்கா செய்யட்டு அப்படின்னு போட்டு என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க. உங்க வேலைகளை நீங்க கரெக்டா செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தருக்கு உண்மையா இருங்க. ஹல்லேலூயா. ஆமே. எங்களை அதிகமா நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமா நேசிக்கிறீங்களா? அன்பே தகப்பனே, இதை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா சோம்பேறியா இருக்கக்கூடாது அப்பா. ஆண்டவரே சுறுசுறுப்பா இருக்கணும் ஆண்டவரே. அப்பா வாழ்க்கை சிறப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற வாலிபர் கண்ணீர் முதியோர் நிறுத்தம் எல்லாருக்காக ஜெபிக்கிற அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே மேன்மைப்படட்டும். இதை கேட்கிற பிள்ளைங்களை இன்னைக்கு தூங்கிட்டு இருந்தா எழுந்து சுறுசுறுப்பாய்
ஜெபிக்க வேலை செய்ய நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. ஆமென்.